அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். மிக முக்கியமான தகவல், அனைத்து டிரைவர்களுக்குமான மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்த தகவல் அமைய போகுது. எனக்கு ரீசண்டாக என்னுடைய மேடம் இதில் 2 தகவல் இருக்குது மக்களே. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு பெருமதியான தகவலாக உங்களுக்கு இருக்கும். ரீசெண்டாக எங்களுடைய வீட்டு மேடம் மெசேஜ் போடுறாங்க, வண்டி வந்து நிறைய சைரன் காட்டுது, தோஸ் கீயை வைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஸ்டார்ட் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாராக் எடுத்து நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். ஸ்டார்ட் ஆகலை. இப்போ ஒரு கொஞ்சம் சில நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, உடனே வண்டியை வந்து ஸ்டாக் ஒயரை கொடுத்து ஸ்டாக் அடித்து பார்த்தாச்சு, செட் ஆகலை. அந்த டைம் கொஞ்சம் லைட்டாக வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்த டைம், நல்ல வெப்பம். அதுக்கப்புறமா உடனே பேட்ரி தான் மாற்றணும் அப்படின்னு இருக்கும்போது சடனாக நான் என்ன பண்ணேன், வண்டியோட பாக்ஸில் அதாவது முன்னுக்கு டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய பாக்ஸை திறந்து பேட்டரியோடைய வாரண்டி கார்டு இருந்துச்சு. அதாவது எமரோனில் மாட்டின பேட்ரி. அந்த பேட்டரியை வந்து கார்டை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா கார்டில் வாரண்டி இருக்குது. உடனே வண்டியை விட்ட ஷோய்க்கு அதே கடைக்கு அங்கே போனதுமே உடனே அவங்க பேட்டரியை கழட்டி செக் பண்ணி பார்த்துட்டு பேட்டரியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேட்டரியை வந்து புதுசாகவே மாற்றிட்டாங்க. இதோ பழைய பேட்டரியை கழட்டி போட்டுட்டு புதிய பேட்டரி வந்து மாற்றிட்டாங்க. புதிய பேட்டரி மாற்றினதுக்கு அப்புறமா உடனே புதிய பேட்டரியோடு சேர்த்து வண்டி வந்து நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வாரண்டி கார்டு வந்து சில நேரங்களில் வண்டியில் இருக்கும், டேஷ்போர்டில் நிறைய பேருக்கு தெரியாது. பழைய பேட்டரி வந்து மாற்றுறதுக்கான வாரண்டி கார்டு வந்து இருக்குது. இந்த டைம் குளிர்காலத்தில் சொந்தங்களே உடனே வந்து பேட்ரி டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய வண்டிக்குள்ளே ஆல்ரெடியே நீங்கள் பேட்ரி மாற்றிருக்கிறீங்க, இடைக்கிட்ட எப்பயாவது ஜர்க் அடிக்குது, ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் குழப்பமாகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போவே உங்களுடைய வாரண்டி கார்டு இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து பேட்டரியை மாற்றிக்கோங்க. அதிக குளிர் வந்த பிறகு இன்னும் வந்து ஓவராகவே பேட்ரி இறங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய இன்சூரன்ஸ் கார்டை நீங்கள் அதில் அதாவது வாரண்டி கார்டை பார்த்துக்கோங்க. பேட்டரியோட கார்டு இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்குதா அப்படின்னு. கார்டுக்கு டேட்டும் இருந்துச்சுன்னா இப்போவே கொண்டு போய் மாற்றிக்கோங்க. ஓரளவுக்கு பழசாகி இருக்குது, ஆனால் வண்டி நல்லா தான் இருக்குது, பேட்ரி பழசாகி இருக்குது, ஆனால் டேட்டு முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குதுன்னும் போது பேட்டரியை நீங்கள் நார்மலாகவே கொண்டு போய் இல்லை ஸ்டார்ட் அடிக்கும்போது இடைக்கிட கொஞ்சம் ஜர்க் அடிக்குது அப்படின்னு சொல்லியே மாற்றிக்கிறது நல்லது. இப்போ அடுத்ததா அது வண்டியோட பேட்டரியா, இங்கே பாருங்கள், இது வந்து ரிமோட்டோடைய பேட்ரி. வண்டி சுவிட்ச் இருக்கு இல்லையா, வண்டி சுவிட்சோடைய பேட்ரி. சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கா? சரி, இப்போ சத்தம் போயிடுச்சா? எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரியை அதாவது ரிமோட்டுடைய பேட்ரி வந்து இப்போ டவுன் ஆகி இருக்குது. ஓஃப் பண்ணினத்தோடைய வந்து பேட்ரி அந்த சுவிட்ச் இல்லை அப்படின்ற மாதிரி சைனிங் காட்டுதா. இப்போ பாருங்கள், இப்போ வந்து டிஸ்பிளே ஆன் பண்ண முடியாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் சுவிட்சில் வந்து நம்ம சும்மா நார்மலாக அதாவது கையில் சாவியே இல்லாமல் சும்மா நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் சுவிட்ச் வேலை செய்யாது, டிஸ்பிளே கூட ஒன்றும் ஆகாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு டிஸ்பிளேயே ஒன்றும் ஆகாது. ஆனால் அதே டைமில் அந்த மாதிரி அலாம் அடிக்கும்போது நாம் இந்த கீயை வந்து ரொம்ப பக்கத்தில் அதாவது ஸ்டார்டிங் சுவிட்சுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். உடனே வந்து உங்களுக்கு பேட்ரி இல்லாட்டியும் பேட்ரி ரொம்ப டவுன் ஆகியிருந்தாலும் ஒர்க் ஆகும். நீங்கள் சாவியை தூரமாக வச்சுட்டு சாவி கையில் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. இந்த சாவியை வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான், அதாவது ஸ்டார்ட் சுவிட்ச் பட்டனுக்கு பக்கத்தில். இப்போ பாருங்கள், சாவி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் ஸ்டார்ட் ஆகுது இல்லை. இங்கே இருக்கிற சாவி ஆனால் ஸ்டார்ட் ஆகுது இல்லை. ஆனால் அதே பக்கத்தில் கொண்டு போய் வச்சு ஸ்டார்ட் சுவிட்சுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது சுவிட்சை தட்டும்போது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பேட்ரி இருக்கும். அதுக்கு முதலாவது நாம் சாவியை கழட்டணும். சில நேரங்களில் ஓகே வெளியிலேருந்து வண்டி வேலை செய்யுது இல்லையா,
வெளியில் டோரில் வந்து உங்களுக்கு சாவி போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம் சில நேரங்களில். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட சாவி வந்து இந்த மாதிரி இப்படி வெளியில் தான் இருக்கும், பின் சைடில் இருக்கும். அந்த லொக்கை தட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா சாவி வந்துடும். அதே போல் அதே சாவியை எடுத்து அந்த சாவியை கலட்டிட்டு லைட்டாக அந்த சாவி போகிற மாதிரி இருக்கிற இடைவெளியில் வச்சு சுவிட்ச் நம்ம பட்டன் அமுக்குவோம் இல்லையா, அந்த பக்கம் இல்லை, பட்டன் அமுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் சைடு, கீழே வந்து சாவியில் பின்னாடி இருக்கக்கூடிய பேக் சைடு நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பேக் சைடை வந்து ஓப்பன் பண்ணினோம்னா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பேட்ரி இருக்கும். பேக் சைடு, அதாவது ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா சாவி நம்மளுடைய அந்த பட்டன்கள் இருக்கிறது இருக்கும், சுவிட்ச் தட்டுறது. பேக் சைடில் இந்த மாதிரி பேட்ரி இருக்கும். அந்த பேட்ரியை நாம் மாற்றினதுக்கு அப்புறமா வண்டி வந்து பக்காவாக, நான் இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்க தானே சுவிட்சுக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். தூரமாக வச்சு அந்த அலாரம் அடிக்குது, டீன்னு அலாரம் அடிக்குது, அதை வந்து இல்லாமல் ஆக்கிடலாம் இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரியை மாற்றினா. பார்த்தீங்களா, இப்போ சிம்பிளாக நான் லாக் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த சாவி எடுக்கணுன்னா நம்ம அந்த பின்னாடி இருக்கிற ஒரு லாக் இருக்கும், ஒவ்வொரு சாவிக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம லாக்கை நசுக்கிட்டு இழுத்தோம்னா சாவி வெளியே வந்துடும். அதை நம்ம டோரில் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செஞ்ச மாதிரி சூச்சிக்கு பக்கத்தில் கொண்டு வச்சிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகிரும். ஆனால் அது எல்லா நாளும் உங்களுக்கு நீடிக்காது. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போனீங்கன்னா வண்டி மொத்தமாகவே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நான் சொன்ன அந்த பேட்டரியாக இருந்தாலும் சரிதான், சில நேரங்களில் இந்த சுவிட்சோட பேட்டரியாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா சில நேரங்களில் இந்த சுவிட்சோட பேட்டரியை நீங்கள் மாற்றாத பட்சத்தை ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சுன்னா அதோடைய எந்த ஒரு சென்சரும் வேலை செய்யாது. அப்படி சென்சர் வேலை செய்யாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓப்பன் பண்ணினாலும் நீங்கள் பேட்டரியில் அந்த பின்னாடி சாவியை உருவீங்க இல்லையா, உருவி வண்டிக்குள்ளே திறந்து உள்ளே போயிட்டீங்க. ஆனால் ஸ்மார்ட் சுவிட்சை வந்து நீங்கள் அந்த ஸ்டார்ட் சுவிட்சை வந்து டச் பண்ணுறதுக்கு நீங்கள் சாவியை பக்கத்துலேயே கொண்டு வச்சு டச் பண்ணினாலும் வண்டி சில நேரங்களில் ஸ்டார்ட் ஆகாது. இந்த பேட்டரி டிடெக்ட் ஆகாத பட்சத்தில், இந்த வண்டியோட சுவிட்ச் வந்து டிடெக்ட் ஆகாத பட்சத்தில் கடைசி வரைக்கும் இந்த சுவிட்ச் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக்க விடாது, அந்த சென்சர் டிடெக்ட் ஆகாத பட்சத்தில். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பேர் கீயோ அல்லது அந்த நேரத்தில் வந்து இதுக்கு பேட்டரியோ மாற்ற வேண்டி வரும். அதனால் இந்த லவாசமல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜமியாக்களில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடைகள் அல்லது வாட்ச் ரிப்பேர் பண்ணக்கூடிய கடைகள், இந்த மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களுடைய சுவிட்சுகளுக்கான பேட்ரி வந்து மாற்றுவாங்க. அங்கே போய் நீங்கள் தாராளமாக பேட்ரி மாற்றிக்கொள்ளலாம். இது இப்போ என்னோடய பேட்டரிக்கு வந்து வெறும் 2 தினார் தான் எடுத்தாங்க, 2-3 தினார்லேயே உங்களுடைய பேட்டரிகளை மாற்றிக்கொள்ளலாம். மாற்றினீங்கன்னா ரொம்ப இலகுவாக இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி நான் வந்து இது ஷாப் ஜமியாவில் இருக்கக்கூடிய லவாசமல் ஆயில், அதாவது அந்த எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடை, அந்த கடையில் போய் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு அதுக்குன்னு ரிப்பேர் கடையே இருக்குது, ஷாப் ஜமியாவில் வந்து இந்த கடை இருக்குது, அதில் போய் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி ரொம்ப பக்கத்தில் வச்சு இல்லையா, நான் ரொம்ப பக்கத்தில் வச்சு அந்த சாவியை ஆன் பண்ணினேன், ஆனாகவே ஆகலை இல்லையா. இப்போ பாருங்கள் ட்விஸ்ட்டை, இப்போ சாவியை வந்து கீழே வச்சுருவோமா, ஃபர்ஸ்ட்டுக்கு இதே இடத்துல வச்சு தான் நேரத்தோடு நான் ஸ்டார்ட் சுவிட்சை தட்டினேன். அப்போ ஸ்டார்ட் சுவிட்சை வந்து டச் பண்ணும்போது டச் ஆகலை. சரி, நான் சும்மா சீட்டில் வச்சிடலாம் கொஞ்சம் தூரமாக, முதலாவது அந்த சைட் சீட்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். வாவ், இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா, எங்கே இருக்குது பாருங்கள், அங்கே சீட்டில் இருந்துச்சா. சரி, இதை இன்னும் கொஞ்சம் லென்த்தில் கொஞ்சம் தூரமாக வைப்போமா, இந்த வண்டியோட லென்த்து பண்ணுவோம், ரொம்ப தூரம் பின் சீட்டிலே கொண்டு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா, மாஷா அல்லாஹ். இப்பையும் பார்த்தீங்க தானே, பேட்ரி மாற்றினதுக்கு அப்புறமா அதே சுவிட்சை வந்து கையில் பக்கத்துலேயே கொண்டு போய் அந்த சுவிட்சில் வச்சு தட்டினா தான் ஒன் ஆகிடுச்சு. பேட்ரி மாற்றினதுக்கு அப்புறமா பின் சீட்டில் இருந்தாலும் வண்டி ஓப்பன் ஆகுது. வேறு லெவல் மக்களே. ஓகே, இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.